இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இனி தேவன் செய்யப்போகும் காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இனி என்கின்ற அந்த தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் மேலே, இப்போ நாம் பிள்ளைகள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்முடைய பிள்ளைகள் மேலே நம்முடைய கவனங்கள் போகும். கரெக்டாக? எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு, அதாவது குறிப்பாக தாய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் ஒரு பகுதி, ஒரு சிந்தை அந்த பிள்ளைகள் மேலே வரும். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய அன்பை யாரோடு கம்பேர் பண்ணுறாரு? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. அப்போ தேவனுடைய அந்த நோக்கம் அல்லது தேவனுடைய ஆசை என்னவா இருக்குதுன்னா, அவருடைய பிள்ளைகள் மேலே அவருக்கு ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்மளை யார் கவனிக்கிறாங்களோ கவனிக்கலையோ, யார் நம்ம மேலே அக்கறை வச்சிருக்கிறாங்களோ வச்சில்லையோ, தேவன் நம்மேல் எப்பொழுதும் ஒரு விசேஷித்த கவனத்தோடு, ஒரு விசேஷித்த அக்கறையோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் ஒரு காரியங்களை எப்பொழுதுமே கவனத்தோடு மட்டுமா இருப்பார். ஆண்டவர் ஏதோ கவனிச்சுட்டு மட்டும் இருக்க மாட்டார். ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை பாருங்கள், நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க, நாம் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். கரெக்டுங்களா? ஏதோ ஒன்றை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து கொண்டே இருப்போம், அல்லது சாப்பிட்றதுக்கான ஒரு முயற்சிகளையாவது நாம் எடுப்போம். பெரிய அளவில் பொருளாதாரம் இல்லைன்னா கூட நாம் ஏதோ ஒரு பொருளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இருக்கிற நாட்களில் நாம் அவர்களை கொஞ்சம் பலப்படுத்திடணும், இருக்கிற நாட்களில் நாம் அவர்களை கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம போராடுகிறதை இயல்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. அப்போது ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும்னு நினைப்போம். சில வீடுகள் இருக்குது, சில பிள்ளைகளுடைய வீடுகளை குறித்து கேள்விப்படுவோம். அந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. 5 விதமான டிஷ் வந்துகிட்டே இருக்கும். சில பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம சில பிள்ளைகளுடைய வீடுகளை பற்றி கேள்விப்பட்டால் ஏதாவது ஒன்று அந்த பெற்றோர் அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்முடைய ஆண்டவர் கொடுப்பதில் அவர் குறைவே இல்லாதவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அல்ல, கொடுத்து கொண்டே இருப்பதினால் பார்க்க முடியாத கரங்களை உடையவர். அவர் கரம் எப்படி இருக்குன்னு பார்க்கவே முடியாது, அதான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்வதில் சோர்ந்து போகாதவர், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். அப்போ தேவன் ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏதோ ஒன்றை நமக்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படி நினைக்கிற பல காரியங்களில் ஒன்று இனி என்கின்ற ஒரு வார்த்தை. இனி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், நிறைய தேவைகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தோல்விகள், நிறைய பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? எப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, இனி அப்படின்னா நான் உன்மேலே அக்கறையும் அன்பும் உள்ளவனாய் இருப்பதினால் இனிமேல் நீ இந்த காரியங்களில், இந்த பாரங்களில், இந்த துக்கங்களில், இந்த துயரங்களில், இந்த கண்ணீர்களில் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை, வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுவாராக. நான் யாருடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கிறதோ, யாருடைய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ, யாருடைய கண்களும் காதுகளும் தேவனுடைய வார்த்தையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குதோ, அவங்களுடைய இருதயம் நல்ல விசேஷங்களால் இன்றைக்கு நிரப்பப்படும். வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார்.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி எகிப்தியர்களை நீங்கள் காண மாட்டீர்கள். கரங்களை உயர்த்தி. இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அந்த அதிகாரங்களுக்குள்ள நாம பயணித்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இந்த 430 ஆண்டு கால அடிமைத்தனத்தின் கடைசி பகுதியில் அவர்கள் மோசே, ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசே என்கின்ற தன்னுடைய ஊழியக்காரனை ஆண்டவர் அவர்கள் நடுவிலே அனுப்புகிறார். அது வரைக்கும் அவங்களுக்கு பார்வோன் வைக்கோலும் கொடுத்து கொண்டிருந்தான், வைக்கோலை கொடுத்து வேலை வாங்கி கொண்டிருந்தான். ஆனா மோசே போய் விடுதலையின் செய்தியை, விடுதலைக்கான ஒரு கோரிக்கையை பார்வோனிடத்தில் வைத்த பொழுது பார்வோனும் அவனுடைய பிரதானிகளும் அல்லது அவனுடைய ஆலோட்டிகளும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, இவங்களுக்கு நாம வைக்கோலை கொடுத்து வேலை செய்ய சொல்றதுனால இவங்க 50% ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, இவங்க விடுதலை தேடி ஆசைப்படுறாங்க. அதனால இவர்களுக்கு ரெஸ்டே இல்லாம இவங்க வேலை வாங்கணும்னா வைக்கோலும் கொடுக்க கூடாது, செங்கலும் குறையக்கூடாது. பிரச்சனைகளை மோசே வந்தா பிரச்சனைகள் தீரும்னு பார்த்தா மோசே வந்தவன பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இவர்கள் ஆலோட்டிகளிடத்துல படுகிற துயரத்தை கர்த்தர் பார்த்தார். அவர்களை கர்த்தர் 10 விதமான வாதைகளினாலே எகிப்தியர்களை வாதித்து அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இப்படி விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அவர்கள் கடைசியான எகிப்தின் பிள்ளைகளெல்லாம் செத்த பிற்பாடு அவன் பார்வோன் சொல்றான், இதுக்கு மேல இந்த ஜனங்களை இங்க வச்சிருந்தா பிரச்சனை, எப்பா நீங்களும் உங்களுடைய மக்களும் உங்க ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க வெளியே போலாம், நீங்க போய் எங்கன்னா ஆராதிச்சுக்கங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்ட பிற்பாடு உடனே அவனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் மனம் மாறுகிறது. என்ன மனம் மாறுகிறதுன்னு சொன்னா, ஐயோ நாம விட்டுட்டுமே, நமக்கு வேலை செய்யறதுக்கு யார் இனிமே கிடைப்பாங்க. அப்ப அவர்கள் சௌகரியமாகவே இருந்து இந்த இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி வேலைக்காரர்களாக ஒரு சுதந்திரம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், அவர்களுடைய எல்லா திறமைகளையும் வலிமைகளையும் தங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொண்டவர்கள். இப்ப இவங்க போயிட்டா யார் அந்த வேலையை செய்வாங்க? எப்பவுமே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, சமத்துவம் வரணும்னா அவன் வேலையை அவனே செஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? சில வேலைகள் ஒரு சில மக்கள் போய் தொடர்ந்து செய்வதனால தான் 21ஆம் நூற்றாண்டில் கூட ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கும் உயிரோடு இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் சாகணும்னு சொன்னா சில வேலைகளை ஒரு சிலர் செய்து கொண்டிருந்தவங்க அதை நிறுத்தணும். இந்த வேலையை நீயே செஞ்சுக்கப்பா, இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரியான வேலையை செய்யறதுனால தானே நீ என்னை தாழ்வா நினைக்கிற, இந்த மாதிரி வேலை செய்யறதுனால தானே நீ என்னை மட்டமா நினைக்கிற, இந்த மாதிரி வேலை செய்யறதுனால தானே நீங்க எங்களை நீங்க பெரிய ஆளு நாங்க சின்ன ஆளு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க, அந்த வேலையை இனிமே நீயே செஞ்சுக்கோ அப்படின்னா அந்த சமத்துவம் வரும். ஆனா ஒன்றும் புரிய மாட்டேங்குது இல்லையா? நம்ம செய்திக்கு வந்துடலாம். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலையானதை எகிப்தின் ராஜாவாலேயோ அவனுடைய பிரதானிகளாலேயோ மந்திரிமார்களாலேயோ ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப அவங்க கங்கணம் கட்டிக்கின்னு பிள்ளைகளை பறி கொடுத்தது ஒண்ணு, ரெண்டாவது இவங்களை விடுதலை ஆக்கிட்டா நாம நம்ம வேலையை செய்ய வேண்டியிருக்கும், நம்ம வீடு கட்டுறதுக்கான செங்கலை நாமளே அறுக்க வேண்டியிருக்கும், நம்முடைய கல்லறைகளை கட்டுறதுக்கான அந்த வேலைகளை நாமளே செய்ய வேண்டியிருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு பலனும் இல்லை, அறிவும் இல்லை. ஆகவே இந்த மக்களை போக விடக்கூடாது. பலவீனமான எண்ணங்களை உடையவர்கள், பலவீனமான சரீரத்தின் அமைப்பை உடையவர்கள் அதிகமாக இருப்பதினால் பலமான கொஞ்சம் மக்களை நசுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் போர் முறை தெரியாதவர்கள், இவர்கள் அடிமைகளாகவே பயணித்தவர்கள். இப்போ பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ஒரு தீர்மானத்தோடு வருகிறது. ஒன்று, அத்தனை பேரையும் திருப்பிக்கின்னு எகிப்துக்கு வர்றது, அவனுங்க திரும்ப மாட்டான்னு சொன்னா அவங்க கழுத்தை திருப்பிடுறது. இருக்கிறீங்களா? எதிரிகள் கொக்கரித்து கொண்டு எழும்பி கடல் அலைகளைப் போல கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலையை இப்போ மோசே சொல்றாரு. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படாதிருங்கள்? நீங்கள் நின்று கொண்டு
நீங்கள் எகிப்திலே தேவன் உங்களுக்காக செய்த அற்புதங்களை பார்த்து மிரண்டு போயிருந்தீங்க இல்லையா? எகிப்திலே தேவன் செய்த அற்புதங்கள் பிரம்மாண்டமா இருந்தது இல்லையா? ஆனா எகிப்துக்கு வெளியே தேவன் அதை விட பெரிய காரியத்தை செய்ய போறாரு. உங்களுடைய எல்லைகளிலே, எதிரிகளுடைய எல்லைகளிலே தேவன் செய்த அற்புதத்தை பார்க்கிறோம். எதிரிகளின் எல்லையிலிருந்து அவர்களை வெளியே வரவைத்து உங்கள் எல்லைகளிலே தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. எதிரிகளை கண்டு நீங்கள் பயந்த நாட்கள் இனி பயப்பட போவது இல்லை. உங்கள் எதிரிகளை கண்டு நீங்கள் துக்கப்பட்ட நாட்கள், உங்களுக்கு எதிரியை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நீங்கள் துக்கப்பட்ட நாட்கள், உங்கள் பயத்தின் நாட்கள், உங்கள் துக்கத்தின் நாட்கள் இனி அப்படி இருக்க போவதில்லை. எகிப்தியனை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடிமைத்தனங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயமுறுத்தல்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யுத்தம் பண்ண போகிறது கர்த்தர், ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் அதை ஏன்னா இதை விசுவாசிக்கலன்னா தேவன் வேலை செய்ய முடியாது. தேவனுடைய அதாவது மெயின் எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் எர்த் சப்போர்ட் பண்ணலன்னா உங்களுடைய அந்த வீட்டில் வேலை நடக்காது, லைட் எரியாது, எந்த வேலையுமே நடக்காது. ஐயா கரண்ட் எல்லாம் மெயின் கரண்ட் நல்லா வருதியா, எர்த் வரலடான்னு சொன்னா மெயின் வேலை செய்யாது. அப்போ எர்த் நாம மெயின் கர்த்தர். அப்ப நாம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு அடையாளம் தான், நான் அதை விசுவாசிக்கிறதுக்கு அடையாளம் தான் என் வாய்களால் தேவன் எனக்காய் யுத்தம் செய்ய போகிறார் என்பதை விசுவாசிப்பதற்கு அடையாளம் தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? யுத்தங்களை செய்வார். நீங்க நினைக்க கூடாது, ஐயா நான் எதிரிகளால் நான் சூழ்ந்திருக்கிறேன், எனக்கு விரோதமாக பேசுகிற மக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிற மக்களுடைய எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாயிருச்சு, நான் ஒரு பிரச்சனையை தீர்த்து விட்டு வெளியே வந்தால் அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னை காத்து வா என்று வரவேற்கிறது, ஒரு தேவையை நிறைவு செய்து விட்டு வெளியே வந்தால் 2 மடங்கு தேவை என்னை முன்பாக நிற்கிறது. நான் சொல்லுகிறேன், சுற்றி பல நூறுக்கணக்கான பார்வோனின் சேனைகள், பலவிதமான எதிர்க்கும் செங்கடல்கள், பலவிதமான நம்பிக்கையற்ற ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ஸ், எதிர்பார்ப்பை முறியடிக்கக்கூடிய சூழ்நிலைகள். நான் எப்படி திரும்பினாலும் தாவீது சொல்றார், நான் எப்பக்கமும் என்ன பண்ணப்பட்டேன்? நெருக்கப்பட்டேன். நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் எனக்கு சூழ்ந்து நிற்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நான் எந்த பக்கம் ஓடினாலும் என்னை துரத்துகிற மக்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகவே தாவீதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஒத்தாசை வரப்போறதில்லை. ஏன்னா வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருக்கிறதெல்லாம் எதிரிகள். ஆனா எனக்கு ஒத்தாசை வருவதற்கான ஒரு பர்வதம் இருக்கிறது. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் எப்படி இறங்குவாரா? உருக்கமாய் இறங்கி கேட்ட உடனே மறு உத்தரவு. அல்லேலூயா சொல்லுங்க. நீ அழுது கொண்டிருக்கிறாய் ஆகாரே, நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன் கூப்பிடுதல் இப்ப யாரு கேட்கல? ஆகாரின் கண்ணீர் யாருக்கு கேட்கல? நினைச்சாலும் ஆகாரின் கண்ணீர் கேட்க முடியாத தூரத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு மனைவியானது நிமித்தம் ஆகாருக்கும் அங்கே சில வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம், வேலைக்காரிகள் இருந்திருக்கலாம், உதவிக்காரர்கள் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கேட்கல. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீங்க நம்பி இருக்கிற நீங்கள் ஒரு கட்டத்தில் வரைக்கும் மனிதர்களுடைய மூடு எப்படி தெரியுங்களா? மனிதர்களுடைய மனசு எப்படின்னா, அவங்களால முடிந்தால் அது ஒரு மனசு, ஒரு விதமான மனசு. முடியல நான் சொன்னா என்ன பண்றது, நான் என்ன பண்றது அப்படி என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆகாரே ஸ்தோத்திரம், நீ இருக்கிற இடத்துல உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். மனிதர்கள் கண்ணீரை காணலாம், என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு போயிடலாம், கடந்து போயிடலாம். ஆனா கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை துடைப்பார் என்றால் வெறும் லிட்டரலா இங்க இருக்கிற கண்ணீர் அப்படி தொடச்சு விடுறது இல்ல. எங்கே கண்ணீர் வருகிறதோ அந்த கண்ணீருக்கான காரணத்தை அவர் மாற்றி விடுவார். கண்ணீர் விடுகிற அந்த இடத்தில் உள்ளத்தின் ஆழங்களிலே நீங்கள் துக்கப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கும் ஈடாக மாத்திரமல்ல, அதற்கு அதிகமாகவும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நீ அழுது கொண்டீராய். அன்னாள் ஒவ்வொரு நாளும் எல்கானாவிடத்தில் போய் அழுது கொண்டே இருக்கிறார். எல்லாம் இருக்கிறது, நல்ல குழந்தை பாக்கி இல்லையா, எல்லாம் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஏதோ ஒண்ணு 99 சந்தோஷத்தை கெடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில உட்கார்ந்துருக்கோம். ஏதோ ஒரு பலவீனம் நம்முடைய 99 சந்தோஷங்களை கெடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு தேவை 99 ஆசீர்வாதங்களை கெடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், அல்லது ஜெயிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். அன்னாளுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் கண்ணீர். சர்ச்சுக்கு வந்தா கண்ணீர் தான், யாருக்கும் தெரியாம உள்ளத்தின் ஆழத்தில் அழுவுறது. கண்ணீர்கள், சில கண்ணீர்கள் தெரியும், சில கண்ணீர்கள் தெரியாது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அவருடைய கண்ணீர்களை, முதலாவது கண்ணீர்களை விட்டு அழுகிறாள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல்ல 10ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, மனம் கசந்து என்ன பண்ணாலாம், மிகவும் அழுதாள். ஆனா 13ஆம் வசனத்தை பாருங்களேன், அவள் தன் இருதயத்திலே பேசினாள். துக்கத்தின் உச்சக்கட்டம் கண்ணீர் வராதுங்க, அல்லது வார்த்தை வராது. துக்கம் தொண்டையை அடைத்து விடும். துக்கம் சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாலோ, ரொம்ப வேதனைப்பட்டாலோ, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க. ரொம்ப நாம அதாவது எதிர்பாராத ஒரு நபர் எதிர்பாராத ஒரு வார்த்தையை பேசினா நம்முடைய வாய்ஸ் ஒரு மாதிரி ஒட்டும். பார்த்துக்கிறீங்களா? துக்கத்தின் வார்த்தைகளை அல்லது ஆப்போசிட்ல வரக்கூடிய கோபங்களை நம்மால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னா நம்ம பேசுறதே தடுமாறுவோம், நம்முடைய வாய் ஒட்ட ஆரம்பிச்சிரும். அன்னாள் பேலன்ஸ் பண்ண முடியல, அன்னாளால தாம் பிரச்சனைய. அன்னாளுடைய துக்கத்திற்கு அளவே இல்லை. மனம் கசந்து அழத் தொடங்கினவள், அழ முடியாத வார்த்தையை சொல்லி அழ முடியாத துக்கம், இருதயத்தை தொண்டையை துக்கம் அடைக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அன்னாள் தள்ளப்பட்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார். யார் உன் கூப்பிடுதலை கேட்க போறாங்க? யார் உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க போறாங்க? உன் கூப்பிடுதலை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து, இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார். சேவைகளை நினைத்து அல்லது பிரச்சனைகளை நினைத்து குறைவுகளை நினைத்து நீ அழுது கொண்டிருப்பாயானால் இனி நீ அழப்போவதில்லை. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தில் நீங்க 1ஆம் அதிகாரம் 40-41 வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40-41 வாசிக்கலாமா? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40-41. இயேசு மனதுருகி கையை நீட்டி உருக்கமாய் இறங்குகிறவர். இரக்கத்துல பல விதம் இருக்குது.
இரக்கத்திலே பல விதங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு உதவியை செய்ய முற்படும் பொழுது அதை அசால்ட்டா செய்யறது. ஒருத்தருக்கு உதவி செய்ய முற்படும் பொழுது அவர்களுடைய அதாவது அந்த காரியங்களை அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வை உண்டாக்கி உதவி செய்வது. உன்னுடைய தேவைக்கு பத்தியா நான் உனக்கு உதவியா இருக்கிறேன் என்று அவர்களுடைய உதவி அப்படி செய்வது தப்பு இல்லை. ஆனா இவர் எப்படி உதவி செய்யறாருன்னா, நான் உனக்கு உதவி செய்யறேன் என்ற உணர்வே நமக்கு வராத அளவுக்கு நம்மை அவர் உருக்கமா இறங்கி உதவி செய்கிறார் கர்த்தருக்கு. அதாவது நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்கின்ற ஒரு கில்ட்டி, ஒரு கஷ்டமே நமக்கு வராத ஒரு நல்ல உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். நான் உனக்கு உதவி செய்யறது என்னுடைய கடமை என்று நம்மை உணர வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். நான் உன்னை தாங்குவது என்னுடைய பலத்தினால் அல்ல, நான் உன்னை தாங்குவது உன்னுடைய பலவீனத்தினால் அல்ல, நான் உன்னை தாங்குவது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்று நம்மை உதவி செய்து. எப்பவுமே உதவி வாங்குறவங்க சின்ன ஆளு, கொடுக்கிறவங்க பெரிய ஆள். பொதுவாகவே மைண்ட் செட்டப் பொதுவாகவே கொடுத்தால் பெரியாள், வாங்கினால் சின்னால். இது பொதுவாக இது வந்து மன தத்துவம். ஆனால் இந்த ஆண்டவர் உருக்கமாக இறங்கி உதவி செய்வார்னு அர்த்தம் என்னன்னா, கொடுக்கிற நானும் பெரியாள், வாங்குற நீயும் பெரியாள். நன்மை செய்கிற நானும் நல்லவர், நன்மையை பெற்றுக்கொள்கிற நீயும் நல்லவன். குஷ்டரோகி உள்ள ஒரு மனுஷன். குஷ்டரோகிகளுடைய அந்த வரலாறை படிச்சுன்னு சொன்னா, அவர்கள் பாளையத்துக்கு புறம்பாயிருக்கணும். பாளையத்துக்கு புறம்பே ஒரு பள்ளத்தாக்குல அவர்கள் யாரும் சந்திக்க முடியாத, யாரையும் அவர்கள் சந்திக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கணும். அவர்களுக்கு தேவையான உணவை ஏதோ ஒன்றின் மூலமாக கீழே அனுப்பி விடுவார்கள். இதுதான் பாளையத்துக்குள்ள அவர்களை, அதாவது எல்லைக்கு வெளியே ஒரு மலை பள்ளத்தாக்கிலே அவர்கள் தங்கி வாழ வேண்டும். இப்போ கூப்பிடுறான், ஒரு சத்தம் கூப்பிடுது. வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார். உங்க மேல கரிசனையோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடியவர், என்றைக்கும் கோபம் கொண்டிரார், என்றைக்கும் கோபம் கொண்டிராத. ஒரு இமைப்பொழுதுதான் உன்னை கைவிட்டேன். அது கூட நான் சொல்றது இப்படி பாடுறது. இந்த பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, அதாவது வந்துட்டு ஒரு நல்ல பாட்டு ஒன்று கடைசியாக வந்துட்டு அந்த 3 சரணம் இருக்குமே ஒரு பாட்டு சமீபத்தில் பாடிட்டு இருக்குமே. என்ன பாட்டு அது? இப்போ சமீபத்தில் எபினேசர் இல்லையா, என் வாழ்விலே நீர் பாராட்டின. கடைசியாக அந்த சென்டென்ஸ் சொல்லுங்க. சறுக்களிலும் கண்ணீரிலும், கடைசி அடுத்து சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். அடுத்து இமைப்பொழுதும் என்னை விலகினாலும். நான் அதை அப்படி பாடுறது கிடையாது. இமைப்பொழுதும் என்னை விலகின அப்படி பாடுறதில்ல. இமைப்பொழுதும் என்னை விலகிடாமல் அப்படி பாடுறது இன்னும் சந்தோஷமானது கர்த்தருக்கு. ஒரு நொடி கூட நம்ம இமைப்பொழுது உன்னை கைவிட்ட, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். ஐயா, அது பழைய ஏற்பாடு. இமைப்பொழுது உன்னை கைவிட்ட, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், பழைய ஏற்பாடு. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உலகத்தின் முடிவு வரைக்கும் கூடவே இருப்பேன்றது புதிய ஏற்பாடு. அப்படியானால் இமைப்பொழுதும் பாடலாங்களா, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க சத்தமா. பையங்க, வாலி பசங்களா சத்தமா பாடுங்க. வாலி பிள்ளைங்களா, இமை பொழுதும் என்னை விலகிடாமல் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டு. இமை பொழுதும் என்னை விலகிடாமல் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டு. என் வாழ்வில் அதிசயமானவரே.
அதிசயமானவரே. மனதை சோர்வடைய பண்ணுகிற எல்லா எதிரிகளையும் ஆண்டவர் சொல்றாரு முற்றுப்புள்ளி. உன் மனசில் இதுவரைக்கும் பல பல எதிரிகள், பல பிரச்சனைகள், பல காரியங்களை நினைத்து நீ அழுதுட்டு இருந்த. யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் அழுகிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். குஷ்டரோகம் உள்ள மனுஷனை தொட்டா, ஒருவேளை நல்லா புரிந்து கொள்ளுங்க, குஷ்டரோகம் உள்ள மனுஷனை தொட்டா என்ன நடக்கும்? குஷ்டரோகி ஒரு இடத்துல நின்றுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டா அந்த இடத்துல நிற்கிறவனும் யார் தான்? அப்படி கருதப்பட்டு சில நாட்கள் அவர்கள் வீட்டுக்கு புறம்பாக்கப்படுவார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாகலன்னா இயேசு கிறிஸ்து யாராயிடுவாரு? அவர் அந்த லிஸ்டுக்கு வந்துருவாரு. ஆனா இவருக்கு ஒன்று தெரியும், அவர் செய்ய நினைக்கிறது தடையப்படாது. தொட்டா தொடாமலேயே சுகமாக்க முடியும். ஆனா ஏன் அவரை தொட்டு சுகமாக்குனாருன்னா, இருக்கிற பயல்களுக்கெல்லாம் பாரு இயேசுனார் கூட அவனை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது, பார்த்தீங்களா? ஆகவே அவனை தொட்டார். வரலாற்றை வேறு விதமாக எழுதுகிற தேவன் உன்னுடைய தேவன். சரித்திரத்தை ஒரே நாளிலே ஒரே நொடியிலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் உன்னுடைய தேவன். உன் கண்ணீர்களுக்கு நாளைக்கல்ல இன்றைக்கே பதிலை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கண்ணீர் இனி நீ அழுது கொண்டிராய். ஏசாயா 60:20 சொல்றாரு, உன் துக்க நாட்கள், உன் சூரியன் இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைய போறதே இல்லை. அப்பனா சூரியனும் சந்திரனும் அஸ்தமிப்பதில்லைன்னா அர்த்தம் என்னன்னா, எழுத்தின்படியான சூரியனும் சந்திரனும் அஸ்தமிக்கும் போகும் வரும். ஆனா உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிற கர்த்தர் உண்மையில எப்பொழுதும் பட்ட பகலை போல உண்மையில் வெளிச்சமாய் இருக்க போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இரவு வந்தால் எதிரிகள், இரவு வந்தால் பொதுவாகவே பயணத்தில் இருக்கும் பொழுது இரவு நேரங்களில் பயணிக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் காத்தியர், எமோரியர், கிர்காசியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், பல ஆயிரக்கணக்கான எதிரிகள் இந்த இஸ்ரவேல், இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை சுத்தினா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை சுத்தி எதிரிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை சுத்தி எதிர்ப்பு தெரிவிக்கிற நாடுகள் இருக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிற மனநிலை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பசுமையான புல்வெளியில் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டி கொண்டு போய் விடுவாராம். பசுமையான புல்லண்டையில் மேய்க்கப்பட்ட ஒரு ஆடு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் போய் விடப்பட்ட ஒரு ஆடு, அதுக்கு அடுத்து என்ன வரும்னா, அதுக்கு கம்ஃபர்ட் வந்துடும், தேறுதல் வந்துடும். அது நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா என்ன வந்துடும்? ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் படுது, சின்ன ஒரு ரிலாக்ஸ் வந்துடும். நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் நிம்மதியா. ஃபாதர் வந்தார்னா என்னப்பா அந்த மக்கள் பாட்டையெல்லாம் வேற விதமா பாடிங்கிறாங்களே, நம்ம யோசித்ததை விட இவங்க நல்லா யோசிக்கிறாங்களே, நாம தூங்குறத பத்தி தான் யோசித்தா இவங்க வாழறத பத்தியே யோசிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுவாரு. பாடலாங்களா? நீர் என்னை தாங்குவதா, வாழுவேன் நிம்மதியா. பயங்கள் உங்கள் எல்லைகளிலே, கொடுமைகள் உங்கள் எல்லைகளிலே கேட்கப்படுவதில்லை. ஏசாயா 60:18 வாசித்தீங்கன்னா அந்த தொடருக்குள்ளேயே இனி 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 நிறைய சொல்லுவார். உங்கள் எல்லைகளிலே இனிமே என்ன பண்ணப்படாது? கொடுமைகள் உங்கள் எல்லைகளிலே கேட்கப்படாது. பயமுறுத்தல்கள் உங்கள் எல்லைகளிலே கேட்கப்படாது. அபதொனியாகிய சத்தம் உங்கள் எல்லைகளிலே கேட்கப்படாது. கண்ணீரின் புலம்பலின் செய்திகள் உங்கள் காதுகள் இனி கேட்காது. குழப்பங்களும் கலக்கங்களும் உங்கள் எல்லைகளிலே இனிமே கேட்கப்படாது. உங்கள் காதுகள் கேட்கிறது நற்செய்தியா இருக்கும். உங்கள் கண்கள் காண்கிறதெல்லாம் நற்செயல்களாய் இருக்கும். அவர் நெறிந்த நாணல் என்ன பண்ண மாட்டாராம்? மங்கி எறிகிற திரி என்ன பண்ண மாட்டாராம்? அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர்.
அப்ப மக்கள் நினைக்கலாம், நீங்க மங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை சீக்கிரமா அணைஞ்சிருவீங்க, நீங்க எரிஞ்சு நனைஞ்சு ஏற்கனவே உறிஞ்சு போய் இருக்குது உங்களுடைய எல்லாமே, இனிமே நீங்கள் அடுத்து எரிய முடியாதுன்னு நினைக்கலாம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்று உலகம் சொல்லுகிற இடத்துல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களாய் நம்மை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். இவர்களால் இதை நான் செய்து விடுவேன் என்று திட்டமிட்டிருக்கலாம். கர்த்தர் அதை பார்க்கலும் பல ஆயிரம் உதவி செய்யக்கூடிய, பல ஆயிரம் நண்பர்களை, பல ஆயிரம் வாசல்களை ஏற்படுத்த ஒரு வல்லவராய் இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க, நாங்க நம்பணும் எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க நம்பி இருந்தோம் எங்களை நடுத்தெருவில் விட்டுட்டாங்க, நாங்க நம்பி இருந்தோம் எங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்க நம்பி இருந்தோம் எங்களால் இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. உங்கள் காதுகள் கேட்ட துக்கத்தின் சத்தங்கள், உங்கள் கண்கள் பார்த்த துக்கத்தின் சம்பவங்கள் இனி உங்கள் காதுகள் கேட்காது, உங்கள் கண்கள் பார்க்காது. அப்போ எதை பார்க்க போகிறது? வேதம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. அப்படின்னா சூரியனும் சந்திரனுமா யார்? இப்போ இயேசுதாய சூரியன், இயேசுதாய சந்திரன். ஏன்னா இந்த சூரியனும் சந்திரனும் அது வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப அவர் வேலையை அவர் செய்யணும்ல. அவருடைய வேலை என்ன? அவருடைய டியூட்டி என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவருடைய டியூட்டி 24 hours தான் அவருக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைடானா? என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவர் சோத்துரும். ரெக்கார்டு வந்தோன்னா பாட்டு வருது பத்தியா? என்னை காக்கவும், வாயை திறந்து. இன்னவோ என்னை காத்து கொண்டு போய் சேத்துல போடுற மாதிரி பாடுறீங்க சந்தோஷமா. என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள். அவருடைய, அதாவது நம்ம அவரை சரியா புரிஞ்சுட்டோம்னா, அவரு இப்பதான் உனக்கு புரியுதா, இப்பதான் உனக்கு புரியுதா, நான் எப்பவுமே உன் மேல கவனமா இருக்கிறேன்றது இப்பதான் புரியுதா? நீ தூங்கிட்டு இருந்தாலும் நான் கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமென். நீ தேவையில்லாத பண்ணா கூட நான் உன்னை தேவையோடு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன இது பேசிட்டு இருக்கிறிய, என்ன டிவியில் போய் இதை பார்த்துட்டு இருக்கிறிய. நான் அப்படி அவருக்கு வந்து என்னன்னா, காணாம போயிட்டோம், காணாம போன ஆட்டை தேடி கொம்பேத்துன்னு தேடினாரா ஏய் அப்படின்னு. பிள்ளைங்க காணாம போயிடுச்சுன்னா நீங்க அப்படியே நான் டேய் கெட்டப்பாரு எடுறான், கெட்டப்பாரு எடுறான், கொம்பு எடுறா, தடி எடுறான்னு தேடுவீங்களா? ஐயோ, அப்படி அவரு அப்படி பார்க்கிறாரு. நீ விழுந்து இருக்கிற இடத்தை தேடி கோபத்தோடு அல்ல பாரத்தோடு வருகிறார். நீ எங்கே கலங்கி நிற்கிறியோ, ஐயோ ஆகாரே நீ கலங்கி நிற்கிற இடத்தை தேடி ஆபிரகாம் வர்றனா கவலைப்படாத, ஆகாரின் நண்பர்கள் வர்றனா கவலைப்படாத. யாருமே வரல, என்ன பண்றது? ஆகாரே தான் பிள்ளை சாவறத பார்க்க மாட்டேன்னு கண்ண முடியும்னு போயிடுச்சு அந்த அம்மா. என்ன பண்றது? பாவம். யாரும் இல்லாத இடத்துல தான் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாரும் உதவி செய்ய முடியாது என்கின்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில வரும்பொழுதுதான் கர்த்தர் உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறதை நீ பார்க்க போகிறாய். உங்கள் தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள எது வரைக்கும் நடத்துவாராம்? ஏதோ மனசுல மூடு இருக்கிற வரைக்கும் நடத்துவாரு கிடையாது, முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல வார்த்தைகளை பேசி பழகுவோம், நெகட்டிவான வார்த்தைகளை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம், முற்றிலுமாய் அவாய்ட் பண்ணிடுவோம். யுத்தம் இல்லாமல் இருக்கும். இனி உன் எல்லைகளிலே கொடுமை கேட்கப்படாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? சண்டையே உன்னுடைய எல்லையில் கேட்கப்படாது. யுத்தங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? சங்கீதம் 46:9 வாசிங்களேன். சங்கீதம் 46:9 யுத்தங்களை என்ன பண்ணுவாராம்? ஓய பண்ணிடுவாராம். ஏன்னா இப்ப நல்லா புரிஞ்சுங்க, எப்ப யுத்தம் ஓயும் பாருங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் சண்டை வந்துச்சுங்க, பெருசா மாறுன்னு நினைச்சாங்க. பாகிஸ்தான் யோசித்து பார்த்தான், நம்முடைய பொருளாதார நிலைமைக்கு இந்தியாவை நம்ம பேலன்ஸ் பண்ண சும்மா ஒரு 4 நாள் கூட தாங்க மாட்டாங்க. கரெக்டுங்களா பிரதர்? 4 நாள் தாங்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற இந்தியாவுடைய அசுர ராணுவ பலத்தோடு கம்பேர் பண்ணா பாகிஸ்தானை வந்துட்டு 4 மணி நேரத்தில் பந்தாடிடுவாங்க இவங்க. அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியானால் யுத்தங்கள் எப்போ ஓயுது? கர்த்தர் யுத்தங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எதிரிகள் ஒரு முடிவு எடுத்துறாங்க, நாங்க சண்டை போட தயாரா இல்லை. புரிஞ்சவங்க? ஐயோ நாங்க எவ்வளவு பெரிய ராணுவத்தை கூட்டினாலும் எவ்வளவு பெரிய ஆயுதத்தை எடுத்தாலும் உங்க பக்கத்தில் இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர்,
சீரியர்களுடைய ராணுவம் மலைகளை சுற்றி இருக்கலாம். ஒருவேளை நீங்க தன்னந்தனியா கண்ணை மூடி பார்த்தா, அவரு கண்ணை திறந்து எதிரியை பார்க்கிறவங்க, கண்ணை மூடி கர்த்தரை பார்க்கிறவர்கள் பலசாலிகள். கேயாசிக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ரதங்கள் தான். ஈட்டி தெரியுதியா, என்னயா தெரியுது, ரதம் தெரியுது, ஈட்டி தெரியுது, வா அவன் நெட்டையா இருக்கிறான், ஒவ்வொருத்தரும் 9 அடி இருக்கிறான், நாம போனா அவங்கள ஜெயிக்கவே முடியாது, நாம அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோமா, வெட்டுக்கிளி மாறிக்கிறோம், அவன் ஒரே மிதிச்சியான்னா நம்ம நசுங்கிருவோம். நான் சொல்றேன், கிதியோனே, நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ஆனால் சண்டை போட போறது உனக்கு இருக்கிற பலத்தோடு இல்லை. நீ உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. ஒரு மனிதன் அடிக்க முடியுமா? ஒரு மனிதனை சமாளிச்சிருவேன், இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சிருவேன். நீ சமாளிக்கிற பிரச்சனையை நீ சமாளிக்க தொடங்கினியானா, நீ சமாளிக்க முடியாத பிரச்சனை எல்லாம் அவர் உனக்காக சமாளிச்சிருவாரு. நீ தாங்கக்கூடிய விஷயத்தை நீ தாங்குவாயானால் தாங்க முடியாத காரியங்களை அவர் தாங்க ஆரம்பிச்சிருவாரு. நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ சரியா செய்வாயானால் உனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். யுத்தங்களை ஓய பண்ணி, யுத்தங்களை தடுப்பார். ஓய பண்ணி என்ன பண்ணுவாராம்? 46:1 வாசிங்களேன். யுத்தங்கள் ஓய பண்ணுவார். ஏன்? தேவன் நமக்கு அடைக்கலமோ பலனோ ஆபத்து காலத்தில் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலிலே மேகஸ்தம்பம், உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்கிறாராம்? உன்னை தொடுகிறவன் நீங்க நினைக்காதீங்க, யாருக்கு நான் அவங்களை கூப்பிட்டுருவேன், பிரச்சனைக்கு இவங்களை கூப்பிட்டுருவேன், அந்த கட்சிக்காரர் செயலாளர் எனக்கு தெரியும், இந்த ஒன்றிய பொருளாளர் எனக்கு தெரியும், இந்த மாவட்ட தலைவர் தெரியும், ஒருத்தரையும் கூப்பிடாதீங்க. ஒருத்தரும் மனித தயவு தேவையில்லைன்னு சொல்ல வரல. ஆனா உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை எங்க வச்சிருக்கிறாரா? அவர் உள்ளங்கையில வச்சிருக்கிறாரா? லெப்ட் கையில வச்சிருப்பாரா, ரைட் கையில வச்சிருப்பாரா? ஆண்டவர் லெப்ட் கையில நம்மளை வச்சிருப்பாரா, ரைட் கையில வச்சிருப்பாரா? தூக்குறது வலது கையில, இடது கையில, ஆனா தழுவுறது வலது கையில. இதான வலது, இது இடது இல்லையா? இடக்கையால் தூக்குவாராம், வலக்கையால் தழுவாராம். அப்படியானால் வலக்கையில நம்மளை உள்ளங்கையில வைத்திருக்கிறாரு. உள்ளங்கையிலிருந்து ஒருவனும் உன்னை என்ன பண்ணிட முடியாது, ஒருவனும் அவருடைய கையிலிருந்து உங்களை என்ன பண்ண முடியாது, பறித்து விட முடியாது. உங்களை கையில் இருக்கிற உங்கள் உள்ளங்கையில், தேவனுடைய உள்ளங்கையில் இருக்கிற உங்களை ஒருவரும் பறித்து விட முடியாது. உங்கள் தேவன் உங்களுக்காக ராஜரீகம் பண்ணுகிறதை ஒருவரும் தடுத்து விட முடியாது. உங்கள் பட்சத்தில் தேவன் செயல்படுகிறதை உங்கள் சத்துருக்கள் கண்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. உங்க பட்சத்தில் உங்கள் தேவன் செயல்படுகிறதை கண்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. யுத்தம் இனிமேல் இவங்களுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. எப்படி யுத்தங்கள் ஓயுது? அப்படி சாய வச்சுக்கோங்க. எப்படி யுத்தங்கள் ஓயுதுங்க? யுத்தங்கள் சண்டை போட்டு ஓயல, இவர் செயல்படுகிறதை பார்த்து எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இனிமே கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரமே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு உங்கள் நண்பர்கள் சொல்ல போறதில்ல. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்றதை உங்க கூட இருக்கிறவங்க சொல்ல போறதில்ல. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்றதை இதுவரைக்கும் யார் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்ல போறாங்க. உங்களை தோல்வி அடைய பண்ணணும்னு நினைக்கிறவங்க சொல்ல போறாங்க. எப்பா இவங்களை கூட பிரச்சனை வச்சு கூடாது, இவங்களோடு சமாதானமா இருக்கணும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஏசாயா 41 12 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:12. உன்னோடு போராடினவர்களை என்ன பண்ணுவ? போராடுறவங்க பொதுவாகவே எங்க இருப்பாங்க? நமக்கு எதிரிகள் பொதுவாகவே நம்ம நினைக்கும் போது நம்ம எதிரிகள் நமக்கு முன்னாடி இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? எதிரிகள் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்களா, பக்கத்தில் இருப்பாங்களா? பெரும்பாலும் யாரோ சொன்னீங்க, எதிரிகள் பெரும்பாலும் எங்க இருப்பாங்க? நம்ம மூஞ்சி நிமித்த கூடாதபடிக்கு அவர்கள் நிமிர்ந்து நிற்பாங்க. கரெக்டா? நம்முடைய கிரீடங்கள், நம்ம தலையில கிரீடங்கள் வைக்க கூடாதபடிக்கு அவர்கள் குப்பைகளை வச்சு கொண்டு நிற்பாங்க. நம்ம மேல 4 பேர் நம்மளை புகழ்ந்து பேசிட கூடாதபடிக்கு 40 பேர் கிட்ட நம்மளை பத்தி தூஷித்து கொண்டிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது
உங்களை எதிர்க்கிறவர்களை, உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடுவீர்கள். ஆனால் என்ன பண்ண மாட்டீங்க? உங்கள் சத்துருக்களை தேடியும் நீங்கள் காணவே மாட்டீங்க. சத்துரு எங்கே இருப்பாங்க? சத்துருக்கள் உங்கள் எல்லைகளில் இருக்க போவதில்லை. கர்த்தர் உங்கள் ஆக்கணைகளை என்ன பண்ணுறாரா? செப்பனியா 3:15 சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கணைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை பார்த்து பேசு, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பேசுங்க, உங்கள் மாத்திரையை பார்த்து பேசுங்க, உங்களுடைய தேவையை பார்த்து பேசுங்க, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. சத்துருக்கள் இனி உங்களுடைய எல்லைகளிலே சத்துருக்களை நீங்கள் காண மாட்டீர்கள். சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். தீங்கை காண மாட்டாய்னா என்ன காண்பாய்? கேள்வி இருக்குல்ல. தீங்கை காண மாட்டாய்னா ஆண்டவர் தீங்கை மட்டும் காண மாட்டாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் ரொம்ப நல்லவர்ன்றதுல கேள்வி வந்துடும். ஆண்டவர் தீங்கை காண மாட்டேன்னா எதை காண்பாய்? தீங்கை காண மாட்டாய்னா எதை காண்பாய்? நன்மையும் கிருபையும் காண போகிறாய். தீங்கை நீ காண மாட்டாய் என்றால் நன்மையும் கிருபையும் காண. எதிரிகளை காண மாட்டாய்னா யாரை பார்க்க போற? சிநேகிதர்களை பார்க்க போகிறீர்கள். உங்களுக்கு பச்சிக்கிற மக்கள் பார்க்க போறதுன்னா உதவி செய்கிற மக்களை தேவன் ஏற்படுத்த போகிறார். உங்களை நஷ்டப்படுத்த நினைக்கிற மக்களை நீங்கள் பார்க்க போறதுன்னா உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய மக்களை தேவன் கொண்டு வர போகிறார். உங்கள் எல்லைகளிலே கண்ணீரை நீங்கள் காணப்போவதில்லை என்றால் களிப்பையும் ஆனந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 28வது ஆதியாகமம் 28:20 வாசிங்க. ஆதியாகமம் 28:20 வாசிங்களேன். ஆதியாகமம் 28:20. உன்ன ஆகாரமும் உன்னை இல்லை. இவன் கேட்டது என்னங்க? யாக்கோபு என்ன கேட்டான்? யாக்கோபு கேட்டது என்னன்னா, உண்ண உணவும் உடுக்க உடை இருந்தால் போதும். உண்ண உணவும் உடுக்க உடை இருந்தா, உண்ண உணவும் உடுக்க உடை இருந்தாவே தசமாங்க தருவோன்னு சொல்லி வாக்குன்னு தேவ மக்களே, கவனிக்க, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையை கொடுத்தாவே நான் தசமாகத்தை கொடுத்துருவேன்னு சொல்றான். எவ்வளவு நல்ல ஒரு பரிசுத்தவான் பாருங்க. அதனால தான் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்படவர் வெட்கப்படுகிறது இல்லை. ஆனா இவர் எப்பவுமே கேட்டதையும் கொடுப்பாரு, கேட்காததையும் கொடுப்பாரு. சாலமன் ஞானத்தை கேட்டா ஞானத்தோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் தீர்க்காசியும் கொடுக்கிறாரு. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே. தெரிஞ்சா தானே பாடுறதுக்கு நித்திய தேவனே. பல்லமா கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததையும் தருவார் நித்திய தேவனே. அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழும்படி தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் விழும்படி தருவார். நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவார். நீ அறிந்திடாத எட்டாத பெருங்காரியம் செய்வார். நல்லா கவனிங்க. இவன் கேட்டது நாங்க யாக்கோபு என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்தா போதும். உண்மையான பணக்காரன் தான். அதாவது யார் உண்மையான பணக்காரன்? உண்ண உணவு உடுக்க இடம் படுத்து எங்கத்தாலும் தூங்க வரணும். அதான் பணக்கார வாழ்க்கை. அது புரிஞ்சிச்சு யாக்கோபுக்கு. கர்த்தர் பார்த்தாரு. நீங்க அப்படியே வாங்க 31ஆம் அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானை விட்டு தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு கொண்டு, தன்னுடைய ஆடு மாடுகள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு அவன் தங்கள் தகப்பன் தேசமாகிய பெத்தேலை நோக்கி போயிட்டு இருக்கிறான். கடைசி பாயிண்ட் என்ன? தீங்கை காணாதிருப்பாய். ஐயா, தீங்கை நீ காணாதிருப்பாய். ஆனா இப்போ யாக்கோபுக்கு விரோதமாக லாபானும் லாபானுடைய பிள்ளைகளும் அவனுக்கு என்ன செய்யணும்னு வராங்க. அவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்கும்? கர்த்தர் இடையில வந்து யாக்கோபை எதுவும் செய்யாது,
எஸ்கியூஸ் மீ என்று லாபானுக்கு சொப்பனத்தில் வந்து அவனோடு கூட பேசாம இருந்திருந்தா யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகளையும் அல்லது யாக்கோபை கொன்றுவிட்டு அவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து தனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டிருந்திருப்பான். எல்லாம் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு அழிலையா சொல்லுங்களேன். மறுபடியும் ஒரு அழிலையா சொல்லுங்களேன். ஆண்கள் மட்டும் சத்தமா ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இவன் பிளான் போட்டு வச்சுக்கிறான். என்னன்னு? போவேன், யாக்கோபை கொல்லுவேன், யாக்கோபுடைய எல்லாம் நான் என்னுடையதாக்கி கொள்ளுவேன். அவரு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து வச்சிருக்கிறார். உன்னை தொடர்றவன் என் கண்ணன் மணியை தொடறான். உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் என்னால் உண்டான கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இப்ப கர்த்தர் லாபான் கிட்ட போய் பேசுறாரு. இந்த பாருப்பா, போயிட்டு வழி விட்டுட்டு அனுப்பிவிட்டு பார்த்து விட்டு வா. எதையாவது யாக்கோபுக்கு விரோதமா செய்யணும்னு யோசித்த உன் கதை முடிஞ்சிடும். இப்ப இவன் சொல்றான், 31ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 52ஆம் வசனம் 53ஆம் வசனத்தை வாசிங்க. யாருங்க சொல்றது இத? யாக்கோபை கொல்லணும்னு வந்தவன் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டான். யாக்கோபே, நான் உன் எல்லைக்குள்ள வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீ திரும்பி என் எல்லைக்குள்ள வந்து என்னை தொல்லை பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு விரோதமாய் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக்கப்படும். உன் சத்துருக்கள் உன்னை யார் சத்துரு என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ குனிந்து, அவர்களுக்கு முன்பாக நீ தாழ்ந்து, அவர்களுக்கு முன்பாக நீ வெக்கப்பட்ட நாட்களை கர்த்தர் மாற்றி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் எனக்கு உண்ண உணவு உடுக்க உடைய கொடுத்தா போதுனாரு. கர்த்தர் பார்க்கிறாரு. இங்க 32ஆம் அதிகாரம் 10ஆம் வாசனம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எவ்வளவேன பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். அப்பொழுது 2 பரிவாரம், இப்பொழுது ஒரு தேசத்தின் தந்தையவன், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க போகிற இஸ்ரவேல் ராஜ்யத்தின் தந்தையவன். தலைமுறை தோறும் உங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, வாய் திறந்து, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. உங்கள் மேல தேவனுடைய கரம் எப்படி இருக்க போகுதுன்னா நன்மையா இருக்க போகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையா இருக்கிறத யார் பார்க்க போறாங்கன்னா உங்க சிநேகிதர் அல்ல, உங்க கூட இருக்கிறவங்க அல்ல, உங்களுக்கு சாதமானவர்கள் மட்டுமல்ல, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு தெரிய போகிறது தேவனுடைய கரம், தேவனுடைய மேகஸ்தம்பம், தேவனுடைய அக்கினி ஸ்தம்பம், தேவனுடைய பரிகார கரம், தேவனுடைய பராக்கிரம கரம் இவர்கள் மேல் இருக்கிறது. எகிப்தியர்கள் சொன்னார்கள், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஆபிரகாமை தேடி வந்தவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன்பா. கேராரின் மக்கள் அவனை துரத்தி அடிக்கிறாங்க, அபிமெலேக்கும் பிகலும் அவனை துரத்தி அடிக்கிறாங்க. ஆனால் ஈசாக்கின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், எதிரிகள் கண்களுக்கு முன்பாக, சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். யாக்கோபு கேட்டது என்ன? ஐயா, எனக்கு உண்ண உணவு உடுக்க உடையும் போதும். ஆனால் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தது பரிவாரம். இந்த தேவன் உங்களுக்கு இருக்கிற தேவன் இருக்கிறாரு.
நீ ஒரு அப்போ கொஞ்சம் கைப்பிடி மாவை வச்சுட்டு நீ என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிற அந்த இடத்துல எங்கே வாழ்க்கை முடிகிறது என்று நீ நினைக்கிறாயோ, என் வாழ்க்கை இதுக்கு மேல நடக்குமா, இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வருமா, இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசங்கள் வருமா, இதற்கு மேல என் வாழ்க்கையில ஒரு நன்மையை நான் காண்பேனா, இதற்கு மேல என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை அடைய வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நீங்கள் முடிந்து போனது என்று நினைக்கிற இடத்துல தொடக்கத்தை, புதிய தொடக்கத்தை, முடிந்த இடத்துல புதிய துவக்கத்தை தருகிற நல்ல தேவன் பரிவாரங்களை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நன்மையும் கிருபையும் தொடரும் என்றால் மரணமும் பொல்லாப்பும் தொடராது என்று அர்த்தம். பொல்லாப்பு, மரண இருளும் பொல்லாப்பும் உன்னை தொடராது. தேவன் நல்லவர். இனி நீ அழமாட்டாய், இனி நீ எகிப்தியனை காண மாட்டாய், இனி நீ அழுது கொண்டிராய், இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அவன் சொன்னார் இல்லையா, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் என்னவா மாறிடும், சந்தோஷமா மாறிடும். அது மாத்திரமல்ல, கொடுமை உன் எல்லைகளில் கேட்கப்படாது. இந்த பயங்கரமான கோணலும் மாறுபாடுமான நிறைந்த இந்த உலகத்தில் பயங்கர ஆபத்துகளும் அக்கிரமக்காரர்களும் பெருகி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய எல்லைகளிலே கொடுமையின் சத்தம் கேட்கப்படாது. ஆபத்தின் காரியங்கள் உங்கள் காதுகளிலே கேட்காது. துக்கத்தின் வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே கேட்கப்படாது. அது மாத்திரமல்ல, தீங்கை நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் ஆக்கணைகளை அகற்றி விட்டார். நீங்கள் செய்த குற்றங்களால், நீங்கள் செய்த பாவங்களால், நீங்கள் செய்த ஒழுங்கினங்களால் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஆக்கணைகளை ஒருவேளை உலகம் வந்துட்டு அதை செஞ்சில, இது கரெக்டு தான் சொல்லும். கர்த்தர் பார்ப்பாரு, நீ செஞ்சதுனால இது கரெக்டுன்னு உலகம் சொல்லலாம், ஆனால் நீ செஞ்ச காரியங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஆக்கணைகளை அகற்றுகிற ஒரு நல்ல தேவன். உன்னுடைய தவறுக்கான துக்கத்தை நீ சுமந்துத்தான் ஆக வேண்டும் என்று உன்னை பெற்றவர்கள் சொல்லலாம், உன்னை உற்றார்கள் சொல்லலாம், உன் நண்பர்கள் சொல்லலாம், ஒருவேளை உன் போதகரே சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். அவர் ஆக்கணைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி, ஏன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்க இருப்பாராம், உன் நடுவில் இருப்பார். உன் நடுவில் இருப்பார் கர்த்தர். உன்னுடைய பிரயாணத்தில் உன் நடுவில் இருப்பார். உன் படிப்பில் உன் நடுவில் இருப்பார். உன் வேலையில் உன் நடுவில் இருப்பார். உன் தொழிலில் உன் நடுவில் இருப்பார். உன் முயற்சிகளில் உன் நடுவில் இருப்பார். அவர் வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயும் பொழுது உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உனக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உன் முன் சென்றார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசு உன் முன் சென்றார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். எல்லாம் சேர்ந்து பாடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் உள்ளவரே, நன்மைகள் குறையாதே. வாழ்க்கையில் நன்மைகள் குறையாது. இனி நீ காண்கின்ற எகிப்தினை நீ காண மாட்டாய். நீ அழுது கொண்டிருக்கிறவன் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஓ அண்ணாலே, உன் சத்தம், நீ அழப்போகிற கடைசி நாள் இதுதான். இனி உன் கண்ணில் கண்ணீர் வந்தா அது ஒரு ஆனந்த கண்ணீராக தான் இருக்க போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது. உன் எல்லைகளில் இனி கொடுமையின் சத்தம் கேட்காது, ஜெயகம்பீர சத்தம். நீதிமானே, உன்னுடைய வீட்டிலே இனி ஜெயகம்பீர சத்தம். ஆமேன். உன் சத்துருக்கள் எல்லாம் அகற்றி போடுவார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு இருதயங்களும் பலப்படுவதாக. ஒவ்வொரு இருதயம் உம்முடைய வார்த்தைகளால் பலப்படுவதாக. உம்முடைய வார்த்தையினால் அவர்கள் உற்சாகப்படுவார்களாக. Thank you Jesus.
ஜீசஸ், thank you ஜீசஸ். ஆமென். சிம்சோன் பிரதர், சிம்சோன் ஜெபம் பண்ணுங்க. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சூரியனாகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இரவிலும் அவர் அஸ்தமிக்காதவர். என்றென்று நாங்கள் பிரகாசிக்கிறோம். வெளிச்சமாய் இருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து உம்முடைய சத்திய வழியிலே தொடர்ந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யைக்கு வழி நடத்துதலும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.